மங்கள மாங்கல்யே சிபே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது திருமணம் எப்போது நடக்கும் என்று துல்லியமாக கணிப்பது எப்படி. இந்த காணொலியை முழுமையாக ஜோதிட ஆர்வலும் சரி, உங்களுடைய குடும்பங்களுக்கு திருமணம் லேட் ஆகிட்டு இருக்கா இவங்களும் சரி, இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கே தெரியும், ஓகே இப்படித்தான் ப்ரெடிக்ட் பண்ணணும், நம்மளுடைய பிள்ளைக்கு இப்போ திருமணம் நடக்கும், நம்முடைய இப்படி தான் நம்ம செய்யுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விளங்கும். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், சரிங்களா. ஒருவருக்கு திருமணம் நடக்குவதற்கு முதன்மையான பாவம் என்றால் 7ஆம் பாவகம். லக்கணத்துக்கு 7ஆம் பாவகம், ராசிக்கு இது ரெண்டையும் தான் பார்க்கணும். அடுத்து 3, 11. ஏனென்றால் இந்த 7, 3, 11 இந்த பாவங்கள் வந்து காம திரிகோண பாவகம். ஏனென்றால் ஒருவருக்கு திருமணத்திற்கு பிறகு கிடைக்கிற தாம்பத்திய சுகம் கிடைக்கும். அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் கனெக்டிவிட்டி ஆகும்போது தான் ஒருவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இப்போது போன வருடம் 19/8/2024 போன வருடம் 8ஆம் மாதம் என்ற கன்சல்டிங் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் சொன்ன காலகட்டத்து போலேயே அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க சொன்ன காலகட்டத்துக்குள்ளேயே அவங்களுக்கு திருமணம் இப்போ நிச்சயமாயிருக்கு. அந்த விஷயத்தை 2 நாட்களுக்கு முன்பாக எனக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொன்ன காலகட்டம் சரியான அந்த காலகட்டத்துக்குள்ளேயே எங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாகி விட்டது என்ற செய்தியை, ஒரு நல்ல செய்தியை கொடுத்தாங்க. ரொம்ப பேர் கன்சல்டிங் பண்ண சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க சொன்னாங்க. அந்த விஷயத்தை நம்ம எனக்கு வரக்கூடாது. அந்த விஷயம் நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன், இந்த 27 வயதுல பெண்ணுக்கு இந்த காலகட்டம் இந்த கால உறுதியாக நடக்குன்றது நான் கணிச்சதுக்கு எப்படிங்கிறத இந்த காலம் முழுமையாக பார்ப்போம். இப்போ அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட், ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க ப்ரூஃப்னு. அதுக்கான இந்த அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு அவங்க என்ன அனுப்பித்தாங்கிறதையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதோட நானும் அவரும் பேசிக்கொண்ட அந்த நாங்கள் அவர் ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஆன்லைனில் பேசிக்கிறோம்ல காலில், அதை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ரெக்கார்டையும் அவர் எனக்கு அனுப்பியிருக்காரு. அந்த ரெக்கார்டு அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அந்த ரெக்கார்டு கண்டிப்பாக அந்த ரெக்கார்டையும் இதில் நான் ப்ளே பண்ணுறேன். ஒரு 30 செகண்ட் உள்ள ஒரு ரெக்கார்டு, அதை ப்ளே பண்ணி தயவுசெய்து அந்த 30 செகண்ட் ரெக்கார்டை கேளுங்க. அடுத்து முழுமையாக அந்த ஜாதகத்தை நான் விளக்கிறேன், எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேங்க நான் விளக்குறேன், சரிங்களா. குரு அந்தரம் லாஸ்ட் அந்தரத்துக்குள்ள நடந்துரும். நான் சொல்ல காலகட்டம் குரு என்ன குரு தான் 7ஆம் அதிபதி. அந்தரத்துல 7ஆம் இடத்துல சொல்லக்கூடிய சனி புக்தியில கல்யாணம் நடக்கும். அது பண்ண சொல்லுங்க, அதான் பெட்டர் டைம். குரு அந்தரம் எப்போ வருது? அதே லாஸ்ட் தானே, எப்போ வருதுன்னா அந்த பெண்ணுடைய பிறந்த தேதி என்பது 16/2/1998 2:38 சென்னையில பெண்ணுடைய லக்கணம் என்பது மிதுன லக்கணம். ராசி கன்னி ராசியில இந்த பெண் பிறந்திருக்காங்க. லக்கணத்துல எந்த கிரகமும் இல்லை. அவங்க ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும். லக்கணத்துல எந்த கிரகமும் இல்லை. 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சந்திரன், 7இல் சுக்கிரன், 8இல் புதன், 9இல் குரு, சூரியன், செவ்வாய், கேது, 10ஆம் இடத்தில் சனி. குருவும் சனியும் பரிவர்த்தனை அமைப்புகள். இப்போது இந்த ஜாதகருக்கு திருமணம் கொடுக்கக்கூடிய கிரகம் யார்? குரு. குரு தான் 7ஆம் அதிபதி. இப்போது இந்த பெண்ணுக்கு நடந்தக்கூடிய காலகட்டம் என்னவென்றால், தசாபுத்தி என்னவென்றால், குரு மகா திசையில் சனி புக்தி இப்போ போய்கொண்டிருந்தது. அவங்க கன்சல்டிங் வரும்போது போன மாதம் 8ஆம் மாதம் வந்தாங்க. அப்போ குரு மகா திசையில் சனி புக்தி நடந்து கொண்டிருக்குது. நான் அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணது குரு மகா திசையில் சனி புக்தியில் குரு அந்தரத்தில் இவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக திருமணம் நடக்குன்றது நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஏனென்றால் நான் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன்னா, சனி புக்தி நடக்கும் உறுதியாக, குரு அந்தரத்தில் நடக்கும்னு ஏன் சொல்லியிருந்தேன்னா, இங்கே 7ஆம் அதிபதியுடன் சனி பரிவர்த்தனை அடைகிறார். முதலாக 7ஆம் அதிபதி குருவுடன் குருவும் சனியும் பரிவர்த்தனை. அடுத்ததாக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி அவருடைய 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை ராசிக்கு, இங்கே ராசி கன்னிராசியாக இருந்து இங்கே மீனத்தில் சனிதார். ராசிக்கு 7ஆம் இடத்தையும் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தையும் சனி தொடர்பு கொள்கிறார். லக்கணத்துக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம், 7ஆம் அதிபதியுடன் பரிவர்த்தனை. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், ராசிக்கு 7ஆம் இடம் அவரே இருக்கிறார், 7ஆம் அதிபதியுடன் பரிவர்த்தனை அடைகிறார். அப்போ இந்த சனி புத்தியில இறுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்தே ஆகணும். எப்போ நடக்கும்? அதுவும்னா அந்த அந்தரத்தையும் கணிக்கிறோம்ல, அந்த அந்தரம் தான் குருவுடைய அந்தரத்தில் நடக்கும். இப்போ நான் கணிச்சபடியே இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. நான் கணிச்சபடியே அவங்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. இதற்கு நான் இதை மட்டும் எடுக்கல, அடுத்து கோச்சாரத்தை எடுத்தேன். ஏன்னா இந்த பெண்ணுடைய ராசி கன்னி ராசி. இப்போ குரு, அப்போ குரு எங்கே இருந்தார்? இப்போ எங்கே இருக்காரு? ரிஷபத்தில் இருக்காரு. ரிஷபத்தில் இருந்து அவருடைய திரிகோண 5ஆம் பார்வையை அவர் ராசி பார்ப்பார். அப்போ கோச்சாரத்தையும் இணைத்து, இந்த ஜனனஜாதத்தையும் இணைத்து, ஜசாபுத்தியும் இணைத்து தான் இந்த ஜாதகருக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். நான் ப்ரெடிக்ட் பண்ணபடியே அவருக்கு திருமணம் இப்போ நடக்க போகிறது. ஆனால் நம்ம ரொம்ப ஜாதகம் சொல்கிறோம், காரியங்கள் நடக்கும். அவங்க யாரும் நம்மளுக்கு திரும்பி சொல்கிறது இல்லை. ஆனால் இவர் நம்மளை மதித்து சொன்னார்ல, ஐயா நீ சொன்ன காலகட்டம் போல நடந்திருக்காங்கிற, அதுக்கு நம்ம என்றைக்கும் அவருக்கு நன்றி விசுவாசப்பட்டிருக்கணும். இதாங்க ஒரு ஜோதிடனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. ஒரு ஜோதிடனுக்கு இதாங்க புகழ். நீ
சொன்னமா நடக்குதுயா. இதாங்க ஒரு ஜோதிடனுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு. என்ன ஒரு சின்ன வயசுல எனக்கு இது மாதிரி விஷயங்கள் தானே எனக்கு பெரிய ஒரு ஊக்குவிக்கும். இன்னமும் நம்ம ஆர்வம் பண்ணணும். இன்னும் நம்ம செய்யணுங்கிறத, இன்னும் மக்களுக்கு தொண்டு செய்யணும். இன்னும் நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணத்த நமக்கு உணர்வு கொடுக்கும். சில பேர் நடப்பாங்க, நம்ம மறந்துட்டு போயிருவாங்க. ஆனா, இப்ப சொன்னதுக்கு அவருக்கும் நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இந்த காணொளி வழியாக. அவர் கண்டிப்பா இந்த காணொளிய பார்ப்பாரு. சரிங்களா? ஒரு திருமண பாவகத்தை எப்படி அடைகின்றார்? கண்டிப்பாக 7ஆம் லக்கணம் ராசிக்கு 7ஆம் பாவங்கள் கோச்சாரத்தையும் இணைத்து வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக துல்லியமான அந்த காலகட்டத்தை திருமணத்துடைய காலகட்டத்தை நம்மளால கணிக்க முடியும். அக்காண்டி சில பேர் சொல்றாங்க திருமண நாளை நாங்கள் சொல்லிவிடுவோங்கிறாங்க. சத்தியம் சொல்ல முடியாதுங்க. எனக்கு சொல்ல தெரியாது. அப்போ கடவுள் சொல்ல தெரியும். கடவுள் தான் சொல்ல முடியும் இந்த நாளில் நடக்குங்கிறது. நம்ம சாதாரண ஜோதிடர், ஒரு கணிதம் தெரிஞ்ச ஒரு சாதாரண ஜோதிடர். ஆனால் நம்மளால் சொல்லவே முடியாது. இந்த காலகட்டம் ஒரு 2 மாதம், ஒரு 3 மாத காலகட்டம், இந்த இடைவெளியில் உங்களுக்கு திருமணம் நடக்குங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களே இருக்கும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கூட இந்த காணொலியை நீங்கள் கேட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரீப்ளை கொடுப்பேன். ஒருத்தருடைய திருமணத்தை கணிப்பதற்கு இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். இதான் எனக்கு சக்ஸஸாக நடக்குது. இப்போ சக்ஸஸ்ன்றது நான் ப்ரூஃபோட கொடுத்துட்டேன். உங்களுக்கு நான் ப்ரூஃபோட கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இது போன்ற நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு 3, 7, 11 அடுத்து ராசி இலக்கண ராசிக்கு கோச்சாரம் இதெல்லாம் இணைத்து வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு திருமணத்தினுடைய காலகட்டத்தை நாம் சொல்ல முடியும். இந்த காலகட்டம் உனக்கு திருமணம் நடக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி. இந்த காணொலிக்கு உண்டான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்லுங்கிறதுக்கும் அதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் என்னையே மாற்றிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி, கோட்டையூர் ஜோதிடர் அழகு சண்முகம். நன்றி, வணக்கம். எல்லா மக்களும் எல்லா வளம் பெற்று பல்லாண்டு